என்னுடைய பிரதேசங்களில் இவ்வாறாகத்தான் இருக்கிறது. நிலம் என்பது ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் இந்த நிலத்தை ஒரு ஆலயத்தினுடைய நிலமாக இருந்த போதிலும் அந்தந்த பிரதேசங்களில் இருக்கின்ற அபிவிருத்தி சங்கங்கள், விளையாட்டு கழகங்கள், அதே போன்று ஆலயத்தினுடைய நிர்வாகங்கள் எல்லோரும் ஒன்று இணைந்து இந்த விட்டுக் கொடுத்தமைக்கு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கு. ஏனென்றால் அக்கரைப்பற்றிலே சமூக சேவை திணைக்களத்தினூடாக 2015ஆம் ஆண்டு நிதிகளை ஒதுக்கீடு செய்து இடம் இல்லாத ஒரு நிலையில் மீண்டும் 2016லும் நிதிகள் வழங்கப்பட்டு இன்னமும் அந்த பணி அந்த நிர்மாணிக்கின்ற விடயம் கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆகவே இப்படி பிரச்சனையெல்லாம் இருந்து முழுமையாக இன்று இந்த கட்டடத்தை பூர்த்தி செய்து ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வை இந்த இடத்தில் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கு. அந்த அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு நிலையங்களாக 13 நிலையங்கள் இருக்கு. அதிலும் இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள் கிழக்கு மாகாணத்தினுடைய இந்த திணைக்களத்தில் 7 கட்டடங்கள் மாத்திரம் சொந்தமாக இருக்கின்ற ஒரு நிலையில் தான் இந்த கிழக்கு மாகாணம். சிறுவர் பராமரிப்பு திணைக்களத்துக்கு மத்திய அரசிலிருந்து கிழக்கு மாகாணத்துக்கு ஒதுக்கீடுகின்ற நிதிகள் ஒரு ஓரளவு என்ற அடிப்படையில் இன்று கிழக்கு மாகாணம் சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள் அமைப்பதற்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற நிலையில் தான் கிழக்கு மாகாணம். அந்த அடிப்படையில் இன்று எங்களுடைய கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற சொந்த கட்டடங்கள் மட்டக்களப்பிலே இருக்கின்றது, வாழைச்சேனையில் இருக்கின்றது, அதே போன்று தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற களுவாஞ்சிக்குடியில் இருக்கின்றது, அதே போன்று தெய்யத்தக்கண்டியில் இருக்கின்றது, கல்முனை, அக்கரைப்பற்று, ட்ரிங்கோவல, சம்மாந்துறை போன்ற பிரதேசங்களில் மாத்திரம் சொந்த கட்டடங்கள் இருக்கிறது. மூதூரில் கூட புதிதாக நிதிகளை ஒதுக்கியிருக்கின்றோம். அதற்குரிய பணிகள் நடந்து கொண்டு செல்லுகின்றது. உண்மையிலே இந்த கடந்த யுத்த காலத்தின் போது எங்களுக்கு சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள் இல்லாத ஒரு நிலையத்தான் நாங்கள் இந்த கிழக்கு மாகாணத்தில் இருந்தோம். யுத்தத்துக்கு பிறகு ஓரளவு நாங்கள் புனஸ்தாபனம் செய்து வருகின்ற நிலைமை மாறிக்கொண்டு வருகிறது. முக்கியமாக இந்த களுவாஞ்சிக்குடி பிரதேசத்திலே இவ்வாறான நிலையம் ஒன்று அவசியமாக தேவை. ஏனென்றால் இன்று சிறுவர்களை கைவிட்ட நிலையில் தாய் தந்தையர்கள் அல்லது தாய் தந்தையர்கள் இல்லாத ஒரு பிள்ளைகள், நாமம் பேசுகின்ற பிள்ளைகளை பராமரிக்கின்ற ஒரு வளமாக இன்று சுகாதார அமைச்சின் கீழே இந்த சிறுவர் பராமரிப்பு திணைக்களம் எங்களுக்கு அமைந்திருக்கு. அதிலும் எங்களுடைய ஆணையாளர் அவர்கள் திருகோணாமலையில் இருக்கின்ற பிரதான காரியாலயத்தில் நான் பல நிகழ்வுக்கு செல்லும்போது அந்த பிள்ளைகளை சிறுவர்களை பராமரிக்கின்ற வடிவங்கள், அதனுடைய அமைப்புகள் மிகவும் சிறப்பாக இருக்கு. ஒரு தாய் தந்தையர்களை விட அந்த நிலையத்தில் பராமரிக்கின்ற நிலையத்தில் மிகவும் சிறப்பாக எல்லா வளங்களையும் கொண்ட அமைப்பு இன்று சிறுவர் பராமரிக்கின்ற திணைக்களம் மேற்கொள்வது. அரசாங்கம் அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகளுக்கு அந்த நிதிகளை வழங்கி அதற்குரிய வழிகள், அமைப்புகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக பிள்ளைகளை பராமரிக்கின்ற உத்தியோகஸ்தர்களை அமைத்து அவ்வாறு இன்று கிழக்கு மாகாணத்தில் இந்த திணைக்களம் மிகவும் சிறப்பாக முன்னோறிக்கொண்டு போகின்ற நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைய நிகழ்வில் ஒரு விடயத்தை நான் இந்த இடத்திலே முன்வைக்கிறேன். சிறுவர் பராமரிப்பு நிலையம் ஒன்று இந்த இடத்தில் இருக்கின்றதா என்பது மக்களுக்கு தெரியாத நிலைதான் இருந்தது. இந்த நிகழ்வு இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற எல்லா ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற ஊர் பிரமுகர்கள் வர வேண்டிய தேவை இருக்கு. அட்லீஸ்ட் இந்த நிலையத்தில் இந்த இடத்திலே சவன் சிஸ்டமாவது வைத்திருக்க வேண்டும். இந்த பிள்ளைகளை இந்த பக்கத்து வீட்டில் இருக்கின்றவர்களுக்கு கேட்க வேண்டும், என்ன இந்த இடத்தில் ஒன்று கூடி செல்கின்றார்கள் என்று விடையே தெரியும்.
இவர்களினூடாகத்தான் சிறுவர் பராமரிப்பு நிலையம் ஒன்று களுவாஞ்சிக்குடியிலே இருக்கின்ற ஒரு விடயத்தை தகவலை ஏற்றுக்கொள்வார். வளமை போன்று இந்த நிலையை வலதுபுறம் இடதுபுறமாக இருக்கின்றவர்கள் இது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மாதிரி வந்து கொண்டு கூடி போகின்றார்கள். இன்றைய நிகழ்வு இது ஒரு வரலாற்று முக்கியமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வில் அயல் வீட்டார்கள் கூட என்னவென்று தெரியாத ஒரு நிலையில் தான் இந்த நிகழ்வை ஆரம்பம் செய்திருக்கிறது. இதற்கு பிறகு எங்களுடைய திணைக்களம் இதை ஒரு விமர்சனமாக செய்ய வேண்டிய தேவைகள், பப்ளிசிட்டி பண்ண வேண்டும், மக்களுக்கு விளங்க வேண்டும், என்ன ஒன்று கூடுகின்றார்கள், எதை செய்கின்றார்கள் என்று விளங்க வேண்டிய தேவைகள். எங்களுடைய ஆணையாளர் அவர்கள் நான் நினைக்கின்றேன் 2வது நிகழ்வு தான் இவ்வாறான நிகழ்வை நடாத்திருக்கின்றார். அதிலும் இன்விடேஷன் அடிக்கப்பட்டதில் சில விடயங்களை தவறுவிட்டிருக்கிறார். அதை கடைசியாக அமைச்சரை பிழையாகின்ற ஒரு நிலையிலும் அதை ஆணையாளர் அவர்களை பிழையாக கதைக்கின்ற நிலையிலும் இருக்கின்றார். எல்லாவற்றையும் ஒன்று கூடி தீர்மானித்து இந்த மாகாணத்தில் இருக்கின்ற கௌரவ உறுப்பினர்களை மதிக்க வேண்டும், அமைச்சினுடைய செயலாளரை மதிக்க வேண்டும், உயர் அதிகாரிகளை மதிக்க வேண்டும். இவ்வாறாக சின்ன சின்ன பிழைகளை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும். இதுக்கு பிறகு மாகாண சபையிலே கௌரவ உறுப்பினர்களை மதிக்கவில்லை என்று சொல்லி, மக்கள் பிரதிநிதிகளை மதிக்கவில்லை என்று அமைச்சருக்கு ஒரு கேள்வியாக கேட்கின்ற போது அது எனக்கு ஒரு என்னுடைய திணைக்களத்தினுடைய உயர் அதிகாரிகளை திட்டுகின்ற அல்லது பணிக்கின்ற ஒரு ஏசிகின்ற ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. என்னுடைய மன வேதனை அடைகின்ற ஒரு நிலைமைக்கு வரும். ஆகவே இவ்வாறாக எந்த ஒரு பிரச்சனைகளும் எதிர்காலங்களில் நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. இருந்த போதிலும் எங்களுடைய இன்று நல்லாட்சியினூடாக மைத்திரிபால சிறிசேன அவர்களினுடைய நல்லாட்சியினூடாக கௌரவ அமைச்சர் அவர்களும் கௌரவ உறுப்பினர்களும் இந்த ஆட்சி எவ்வாறாக மாற்றியது, இதற்கு பட்ட தியாகங்கள் நாங்கள் எவ்வாறு சிறுபான்மை 2 சமூகங்களும் இந்த மஹிந்த ராஜபக்சேனுடைய ஆட்சியை நாங்கள் மாற்ற வேண்டும் என்று பாரிய தியாகங்களை இருப்பார்கள் என்று நாங்கள் தியாகம் செய்திருந்தோம். அதிலும் விசேடமாக சிறுபான்மை மக்கள் தான் வடகிழக்கை சேர்ந்தவர்கள், நூரலியாவை சேர்ந்தவர்கள், அதிலும் மத்திய மாகாணத்தில் இருக்கின்றவர்கள், கொழும்பிலே இருக்கின்றவர்கள் தான் இந்த ஆட்சியை மாற்றியிருக்கின்றார்கள். இந்த ஆட்சியினூடாக எல்லாமே நல்லவைகள் நடக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் ஆட்சியை மாற்றியிருக்கோம். ஒரு சிலர்கள் இந்த நல்லாட்சியில் இருந்து கொண்டு மாகாணத்தினுடைய ஆட்சியை பறியெடுப்பதற்கும் மாகாணத்தினுடைய ஆட்சியை கொச்சப்படுத்துவதற்கும் இருக்கின்ற மத்திய அரசினுடைய சில அமைச்சர்கள் மாகாணத்தினுடைய ஆட்சியை கொச்சப்படுத்துவதற்காக இருக்கின்றார்கள். அம்பாறையிலே கௌரவ அமைச்சர் தயா கமகி அவர்கள் முதலமைச்சரின் கீழே இருக்கின்ற திணைக்களமும் அதனூடாக முதலமைச்சரின் கீழே இருக்கின்ற அதிகாரத்தை அம்பாறை இங்கூரானை என்கின்ற ஒரு பொதுச்சந்தை திறக்கின்ற போது கௌரவ அமைச்சர் அவர்கள் அந்த இடத்திலே கௌரவ முதலமைச்சர் வருவதற்கு முன்பாக அந்த திணைக்களத்தையும் அந்த பொதுச்சந்தையை திறந்து வைத்த ஒரு கேள்வி. அது எங்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், அதே போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய கூட்டமைப்பு போன்ற கட்சிகள் என்று கிழக்கு மாகாணத்தில் ஆட்சி அமைத்திருக்கின்றது. இந்த ஆட்சியை முழுமையாக முறியடிக்க வேண்டும், கொச்சப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசினுடைய அமைச்சர்கள் இவ்வாறாக நடந்து கொள்கின்ற போது நாங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சியை நல்ல ஆட்சி அமைக்க வேண்டும் என்று கடந்த மஹிந்த ராஜபக்சேனுடைய ஆட்சி போன்று ஒரு சிலர்கள் கொண்டு வருவதற்கு முனைகின்றார்கள். இதை நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கும் பிரதமர் அவர்களுக்கும் இந்த ஊடகங்கள் தெரிவிக்க வேண்டிய தேவைகள். அது மட்டுமில்லை, நாட்டினுடைய கிழக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சர் அவர்களும் ஆளுநர் அவர்களும் இந்த விடயத்தை ஏற்றி வைக்க வேண்டிய தேவைகள். ஏனென்றால் கௌரவ உறுப்பினர்கள் கொண்ட ஒரு 37 போன்ற சபை, கௌரவ உறுப்பினர் அந்தஸ்து உள்ள உறுப்பினர்கள் இருக்கின்ற ஒரு சபை இந்த மாகாணத்தை கொச்சப்படுத்த ஒரு கேள்விக்குரியார் இந்த நல்லாட்சியினூடாக. இதை நீங்கள் ஊடகங்கள் தெளிவாக இங்கு இருக்கின்ற அந்த அமைச்சர்களுக்கு நாங்கள் பேசுவதை சென்று சேர வேண்டும் என்று நாம் உங்களுக்கு வேண்டு கொடுக்கிறோம். ஏனென்றால் அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த மாகாணம் அமைச்சும் அந்த அதிகாரமும் எங்களுக்கு தேவையில்லை. இப்படி கொச்சப்படுத்துகின்ற ஒரு அதிகாரம், ஒரு அமைச்சு, ஒரு அமைச்சர்
இவ்வாறாக செயற்படுவதென்றால் கேள்விக்குரியார். அதே போன்றுதான் ரிஷாட் அவர்கள் மாவடிப்பள்ளியிலே காரதீவுக்கு உட்பட்ட ஒரு பிரேசபையின் உட்பட்ட ஒரு பொது நூலகத்தை 5 லட்சம் ரூபாய் பணங்களை ஒதுக்கீடு செய்து அதனை திறந்து வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் இருக்கின்ற போதிலும் கௌரவ அமைச்சர் ரிஷாட் அவர்கள் இந்த கட்டடத்தை 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான புத்தக நூல்களை வழங்கிவிட்டு திறந்து வைக்க முன்படுகின்ற போது முதலமைச்சரின் கீழே இருக்கின்ற உள்ளூராட்சி சபையினுடைய பொது நூலகங்கள் இதை எவ்வாறு இந்த நல்லாட்சியினூடாக ரிஷாட் பதுருதீன் அவர்கள் ஒரு அமைச்சர் அவர்கள் இவ்வாறு செயற்படும் என்பது கேள்விக்குரியார்கள். அன்று மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சியிலே ரிஷாட் அவர்கள் அவ்வாறாகத்தான் பொருளாதார அமைச்சர் பசில் ராஜபக்ச அவர்களோடு இணைந்து இவ்வாறான செயற்திட்டங்களை செய்து கொண்டிருந்தார். இவ்வாறாக செயற்படுவது என்பது எங்களுக்கு இந்த ஆட்சி அமைத்தவர்கள் ஒரு கவலைக்குரிய வேதனையாக இருக்கிறது. அதிகாரங்கள் மத்திய அரசிலிருந்து மாகாணத்தில் எதை அபிவிருத்திகள் செய்ய வேண்டும் என்று அவங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இது மாகாணத்தினுடைய ஆட்சியிலே அதிகாரத்திலே இருக்கின்றதை முறியடித்து அந்த நல்லாட்சியினுடைய ஒரு கெட்ட பேரை இழப்பதற்குரிய விடயங்களை மேற்கொள்வது கவலைக்குரியாக இருக்கிறது. மக்களினுடைய பிரதிநிதி என்றால் மக்களினுடைய விடயங்களை அபிவிருத்திகளை முன்னெடுப்புகளை கல்வி சுகாதாரம் போன்ற இணைய விடயங்களை பார்க்க வேண்டும் என்றால் மத்திய என்றும் மாகாணம் என்றும் செய்ய வேண்டும். ஆனால் அதிகாரத்தை உச்சப்படுத்துவது என்பது கவலைக்குரிய விடயமாகும். இந்த மாகாண சபையிலே முதலமைச்சர் என்றும் 4 அமைச்சர்கள் என்றும் அதே போன்று தவிசாளர் என்றும் கௌரவ உறுப்பினர்கள் என்றும் இருக்கின்றவர்களை இந்த அதிகாரத்தை கொச்சப்படுத்துவது என்பது இந்த நல்லாட்சியினூடாக இது கவலைக்குரிய விடயமாக இருக்கு. இவ்வாறு இப்படி போன்ற அமைச்சர்கள் இந்த செயற்திட்டங்களை செய்கின்ற போதும் அணுகின்ற போதும் அமைக்கின்ற போதும் கௌரவ நாட்டினுடைய அதிமிகு ஜனாதிபதி அவர்கள் இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று நாட்டினுடைய பிரதமர் அவர்களும் இந்த விடயத்தில் கவனம் கொள்ள வேண்டும். அதே போன்று நாட்டினுடைய இந்த ஆட்சியை மாற்றுவதற்குரிய ஒரு தளங்களாக ஒரு தலைவர்களாக இருக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராக இருக்கின்ற இராசம்பந்தன் ஐயா அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மாகாணத்தினுடைய அதிகாரத்தை கொச்சப்படுத்துவது என்று இது எங்களுக்கு எல்லோருக்கும் இந்த மாகாணத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களாக இருக்கின்ற எல்லோருக்கும் இந்த ஒரு கொச்சமாக இருக்கும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போன்று இன்றைய நிகழ்வுக்கு எங்களுடைய மாகாணத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் வருவதற்கு இருந்த போதிலும் அவர் தவிர்த்துக் கொள்ளாத ஒரு நிலையில் இன்று கொழும்பிலே ஒரு தூதுவரை சந்திக்க வேண்டும் என்று நிறுத்தப்பட்ட